தமிழகத்தில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய திமுக அரசை கண்டித்து மார்ச் 8ஆம் தேதி திருநெல்வேலியில் அமமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் நள்ளிரவு மட்டுமின்றி பட்டப்பகல் உட்பட 24 மணி நேரங்களிலும் அரங்கேறும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் வழிப்பறி சம்பவங்களும் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக திகழ்வதை உணர்த்துகிறது. கல்வியை கற்றுத்தரும் அரசு பள்ளிகளில், பேருந்து நிலையங்களில் என அனைத்து இடங்களிலும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருகின்றன. இவற்றை ஒடுக்க வேண்டிய காவல்துறை ஆளும் கட்சியின் ஏவல் துறையாக செயல்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் தவறிய திமுக அரசை கண்டித்து மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு அமமுக சார்பில் திருநெல்வேலியில் ரயில்வே சந்திப்பு அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் தீர்வு இல்லை. திமுக எம்எல்ஏ வீட்டில் பட்டியலின சிறுமி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிலும் உரிய நடவடிக்கை இல்லை. கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் இது குறித்தெல்லாம் வாய் திறப்பது இல்லை. அவர் பாவம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. ஆனால் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராடுகின்றனர். இப்படி பல தரப்பினரும் திமுக மீது கோபமாக உள்ளனர். இது தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் போக்சோ எனப்படும் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தின்படி 2024ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 6975ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இதே சட்டத்தின் கீழ் பதிவான 4581 வழக்குகளுடன் ஒப்பிடும்போது 2394 வழக்குகள் கூடுதலாகி உள்ளன. அதாவது 52.30% அதிகம். தமிழகத்தில் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான சட்டங்கள் போதுமான அளவில் உள்ளன. அவற்றை முறையாக செயல்படுத்தாததுதான் பாலியல் குற்றங்கள் பெருகுவதற்கு முக்கிய காரணம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமே போதுமானதல்ல. குற்றங்களே நடக்காமல் தடுப்பதுதான் சாதனை. குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகளை திறம்பட நடத்தி அவர்களுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி வருவதன் வாயிலாக தமிழகம் பெண்கள், குழந்தைகள் வாழ தகுதியற்ற மாநிலம் என்ற நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. குற்றங்களை தடுப்பதன் வாயிலாக தமிழகத்தில் பெண்களும் குழந்தைகளும் அச்சமின்றி நடமாடும் சூழலை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம்புத்தன்துறை கிராமத்தில் உள்ள புனித அந்தோனியார் சர்ச் விழாவில் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மின்வாரியமும் காவல்துறையும் முன்னெச்சரிக்கையாக இருந்து விபத்தை தடுத்திருக்க வேண்டும். இனிமேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காதவாறு தமிழக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு கூடுதலாக இழப்பீடு வழங்க வேண்டும். அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி யாரும் இடித்து தகர்த்தெறிய முடியாத இரும்பு கோட்டைகளால் ஆன கூட்டணி என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறை முறையாக செயல்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். காவல்துறையை கட்டுப்படுத்துவது குறித்து அவர் பேசி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாமகவை அவரது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ராமதாசும் அன்புமணியும் மேடையில் சண்டை போட்டுக் கொள்ளும் சூழல் உள்ளது. அவர் எங்கே தமிழகத்தை கட்டுப்படுத்த போகிறார்? இன்னும் 8 மாதங்களில் கூட்டணியில் இருந்து திமுக தனிமைப்படுத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அது அவரின் நப்பாசை. இந்த கூட்டணி ஏதோ அரசியல் லாபத்திற்காக ஏற்பட்ட கூட்டணி அல்ல, கொள்கை சார்ந்த கூட்டணி. இதை யாரும் இடித்து தகர்த்து எரிய முடியாத இரும்பு கோட்டைகளால் ஆன கூட்டணி.
யாரெல்லாம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றனரோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவளிக்கிற கர்நாடக டூப் போலீஸ் தான் அண்ணாமலை என்றும் சேகர்பாபு பேசியுள்ளார். ஹிந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி ஆகியவை தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் முதன்மை பேச்சாளர், இளம் பேச்சாளர் என தொகுதிக்கு இருவர் பேச உள்ளதாகவும், மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் திமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் பேச்சாளர்கள் விளக்கி பேசுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வகையில் அன்பகத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள துண்டறிக்கையை வீடு வீடாக சென்று விநியோகித்து பொதுமக்களை கூட்டத்தில் பங்கேற்க வைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.